பூங்காற்று திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆனந்தி வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆனந்தி வந்து எனக்கு டிவோர்ஸ் தர சம்மந்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீரபத்ரன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டிவோர்ஸ் தர சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னனால பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் ஒரு வாரம் சேர்ந்து வாழுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லவே மாதிரி வீரபத்ரன் வந்து நெத்தியில் வந்து பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஆனந்தி வீட்டுக்கு வருவாங்க. அங்கே வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு உட்காருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலி செயினை எடுத்து ஆனந்தியோட கழுத்து சும்மா இருக்கிறது என் மனசு கேட்கல, அதனால சாமி கிட்ட வச்சு வேண்டி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை ஆனந்தி கழுத்தில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலி ஆனந்தி கழுத்தில் போட வருவார். ஆனந்தி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வீரபத்ரனோட கையை பிடிச்சி தடுத்துருவாங்க. இதை மீறியும் வந்து வீரபத்ரன் வந்து அவங்க கழுத்தில் வந்து தாலியை வந்து போடுறாங்களா இல்லை ஆனந்தி பிடிவாதமாக தாலியை கட்டாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாரம் வாழ்கிறத வச்சு தான் அவங்க 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஆனந்தி வந்து இவங்களோட டார்ச்சர்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்திக்கும் இவருக்கும் கூடிய சீக்கிரமே டிவோர்ஸ் கிடைக்க போகுது. இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோட் போகும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.